விஜயை நேரில் வந்து சந்திக்க வேண்டுமா? நடக்குமா தாவேகா காங்கிரஸ் கூட்டணி? தமிழக அரசியல்ல பரபரப்பா போயிட்டு இருக்கு. விஜய வந்து தனித்து விட்டாங்க, தாவேகாவை தனித்து விட்டாங்க. அவர் கூட காங்கிரஸ் கூட்டணி சேர்றதுக்காக சில டிமாண்ட்ஸ் வச்சிருக்கிறதா தகவல்கள் வருது. 70 தொகுதிகள், 6 அமைச்சர் பதவிகள், ஒரு துணை முதல்வர் பதவி, நாடாளுமன்றத்தில் 28 தொகுதிகள், உள்ளாட்சி தேர்தலில் 8 மேயர் பதவிகள், இப்படி விஜய் கொடுத்த ஆஃபர். ஆனால் ஒரு கண்டிஷன், இனி ரகசிய பேசக்கூடாது, தாவேகாவுடன் கூட்டணி என்றால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு ராகுல் காந்தி விஜயை நேரில் வந்து சந்திக்க வேண்டுமா? நடக்குமா தாவேகா காங்கிரஸ் கூட்டணி? என்னங்கடா நடக்குது நாட்டில்? இவன் சின்ன பையன், சைல்டு பேபி, நாட்டுக்காகவே, இந்திய திருநாட்டுக்காகவே தியாகம் பண்ண குடும்பம். எமர்ஜென்சியில போட்டு நொங்குனாங்க கலைஞர். அவரே நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு சொன்னாரு. அதுக்கு பிறந்த பசங்க சோனியாவுக்கு பிறந்தவங்க ராகுல் காந்தி. என்னங்கடா, இவரை வந்து சந்திக்கணுமா? அப்பதான் கூட்டணி உருப்படுமா? அவன் இந்திய திருநாட்டில் பல மாநிலங்க பிரச்சனைய பார்க்கிறான். இன்னைக்கு அவன் குரல் கொடுக்கிறான். பாராளுமன்றமே ஆளுது, ஆட்டங்காடுது. அமித்ஷா, மோடி, ராஜ்நாத் சிங் எல்லாம் ஆட்டங்காடுறாங்க. என்க்ரோச்மெண்ட். பாகிஸ்தான் நம்ம நாட்டில் என்க்ரோச் பண்ணுது, சீனா என்க்ரோச் பண்ணுது. இதை பத்தி கொஸ்டினை ஏற்பனா அசம்பிளியே ஆடுது. 8 எம்பியை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. மொத்த பேரை சஸ்பெண்ட் பண்ணாலும் ஒரு ராகுல் காந்திக்கு ஒரு சவால். அவர் ஒருத்தருக்கு நீங்க பதில் சொல்ல முடியாது. அப்படியாப்பட்டவரை விஜய வந்து சந்திக்கணுமா? ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் எவ்வளோ க்ளோஸு, எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் தெரியுமா இவங்களுக்கு? இந்த 2ஆம் கட்ட தலைவருங்க, 3ஆம் கட்ட தலைவருங்க தூது வருது. எடப்பாடி ஒரு கூட்டத்தில் சேர்ந்துடுச்சு அப்படின்னு தாவேகா கொடியை ஆட்டினதும் அவர் கட்சி தொண்டனே விட்டு கொடியை ஆட்ட விட்டாங்க. கூட்டணி உறுதி ஆயிடுச்சுன்னு சீன் போட்டாரு. அந்த மாதிரி இப்போ விஜய்க்கு டிமாண்ட் வைக்கிறாங்க. விஜய் தனித்து தான் போட்டி. 234 தொகுதி தனித்து போட்டி. அதுல ஒன்னும் சீமான் கட்சி மாதிரி நிற்பார். 234 தொகுதியில ஆட்கள் நிற்க வைப்பார். ஒரு 2-3 எம்எல்ஏ வர்றது கஷ்டம். ஒரு கால் அவர் நிக்கிற தொகுதியில ஒன்னா அவர் வரலாம். அவர் நிக்கிற தொகுதியில உதயநிதி ஸ்டாலினோ இல்ல இன்னும் பிரபலமான நேருவோ இந்த மாதிரி ஆளுங்கன்னா விஜய் கதை கந்தல். இந்த சினிமா பம்பாத்து வேலைலாம் சினிமாவோட இருக்கணும். ராகுல் காந்தியை வந்து சந்திக்கணுமா விஜய பகிரங்கமா? கூட்டணினா திட்டுத்தனமாவாயா பேசுவாங்க, பகிரங்கமா 5 ஸ்டார் ஹோட்டல்ல பேசுவாங்க, இல்லைன்னா அந்த அறிவாலயத்தில் பேசுவாங்க, இல்லைன்னா ஏடிஎம்கே தலைமை அலுவலகத்தில் பேசுவாங்க, இல்லைன்னா மோடி அமித்ஷா எங்க கூட்டம் போடுறாங்களோ அங்க போய் பேசுவாங்க. உன்னை தேடி பனையூர் தோட்டத்துக்கு வந்து ராகுல் காந்தி கை கொடுத்து கூட்டணி பேசுவாங்க. பைத்தியக்காரனுங்க, கற்பனை பண்றாங்க பைத்தியக்காரனுங்க. அவன் சைல்டு பேபி, அவன் தேர போட்டு கிடையாது. பரவாயில்ல, அவர் ஆதங்கத்தை வெளியே கொண்டு வரதுல தப்பு கிடையாது.
பார்ப்போம். அவருடைய அடுத்த காணொளியில அவருடைய இது இன்னும் தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன்.